வணக்கம். வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, வெண்டைக்காய் போட்ட ஒரு மோர் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து குடமிளகா பருப்பூசலி இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெண்டைக்காய் மோர் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் எப்பயும் போல ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து தனியா, ஒரு டீஸ்பூன் வந்து பருப்பு, அப்புறம் ஒரு டீஸ்பூனுக்கு வந்து சீரகம், அப்புறம் ஒரு சின்ன பிஞ்ச் ஒரே ஒரு பிஞ்ச் வந்து வெந்தயம் போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு அரிசியை சேர்த்து நல்லா ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, ஊற வச்சு ரெடியாக வச்சிருக்கேன். இப்போ மிக்சி ஜாரில் ஒரு 1/4 கப்புக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். இந்த தேங்காயோட சேர்த்து நம்ம ஊற வச்சதையும் சேர்த்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான், ஒரு 2 பச்சை மிளகா, அப்புறம் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு இஞ்சி சேர்த்து அரைச்சிக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகா அப்புறம் இஞ்சி இப்போ இதை சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். மோர் குழம்புக்கு அரைச்சாச்சு. இப்போ வந்து தயிர் வந்து நல்லா கடைஞ்சி ரெடியாக எடுத்து வச்சிருக்கோம். இதில் உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி அப்புறம் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த அரைச்ச விழுதியும் சேர்த்துடலாம். மிக்சி ஜார் அலம்பி அந்த தண்ணியை விட்டுருவோம். மோர் குழம்பு நல்லா நுரைச்சி வரணும். மோர் குழம்பு ரெடி ஆகட்டும். அதுக்குள்ள வந்து பருப்பு சுளிக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து 1 கப்பு கடலைப்பருப்பை வந்து நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு வந்து காரத்துக்கு வரமிளகா சேர்த்து அரைச்சிக்க போறோம். காரத்துக்கு ஒரு 5 வரமிளகா போடுறேன். அப்புறம் ஊற வச்ச கடலைப்பருப்பு, தேவையான உப்பு, அப்புறம் கொஞ்சம் பெருங்காய பொடி, இது கூடவே மஞ்சள் பொடியும் சேர்த்து அரைச்சிடுவோம். பருப்பு சுளிக்கு அரைச்சாச்சு நாம. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மோர் குழம்பும் நல்லா நுரைச்சி வந்துருது. நான் ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிட்டேன்னா, இந்த பக்கம் கடாயில் கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, வெண்டைக்காயை வதக்கி வச்சாச்சு. மோர் குழம்புக்கு ரெடியா. இப்போ அதை சேர்த்துருவோம். ஸோ நம்மளுடைய மோர் குழம்பும் ரெடி, நல்லா நுரைச்சி வந்துடுது. ஆஃப் பண்ணிடலாம். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருது. நம்ம வந்து பருப்பு சுளிக்கு தான் வதக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து குடமிளகாயை வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சிருவோம். கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற குடமிளகா. இந்த குடமிளகாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து பருப்பு அரைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால இதுக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். குடமிளகா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். குடமிளகா நல்லா வதங்கிடுது, அதை எடுத்துடலாம். அதே கடாயிலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பருப்பை சேர்த்து நல்லா வதக்கிக்கும். இது வேணும்னா நீங்கள் ஆவியில் வேக வச்சும் எடுத்துக்கலாம், அப்படியேவும் வதக்கலாம். நான் இப்போ அப்படியே தான் இன்னைக்கு வதக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படியே மூடி வச்சுருவோம், வேகட்டும். பாருங்க, பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கும். இது அவங்களுக்கு கலர் மாறி இருக்கு பாருங்க. இந்த சிம்மில் வச்சு விட்டுட்டோன்னா அது பாட்டு நல்லா வெந்துடும். நடுவில் ஒரு வாட்டி கலரி விட்டா மட்டும் போதும். கொஞ்சம் கலரி விட்டு நல்லா அப்படி குத்தி குத்தி விட்டிங்கன்னா நல்லா உதிர் உதிராக வந்துடும். இப்போ குடமிளகா வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இந்த பருப்போடையே சேர்த்து போட்டுடலாம். குடமிளகாயில தனியாக உப்பு போட்டிருக்கோம், அந்த பருப்பு அரைக்கும் போது தனியாக உப்பு போட்டிருக்கோம். ஸோ ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும்போது கரெக்டாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்மளுடைய பருப்பு சுளி ரெடி. இதை எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம வந்து வாழைக்காய் கறி தான் பண்ண போகிறோம். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிருக்கு. நம்ம வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சுக்கலாம். வாழைக்காய் கறி தான் நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் பொடியை சேர்த்தாச்சு. கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காயை சேர்த்துடலாம். தேவையான உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிருவோம். வாழைக்காய் வெந்துடும். வாழைக்காய் நல்லா வெந்திருக்கும். இப்போ இதில் வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். வரமிளகா பொடி இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம். இன்னைக்கு வந்து நான் சாம்பார் பொடி சேர்க்குறேன். இது கூடவே கொஞ்சம் பெருங்காய பொடி. இப்போ ஃபர்ஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி வாழைக்காய் கறிக்கு சாம்பார் பொடியெல்லாம் போட்டு பண்ணால் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து என்ன பண்ண போகிறோன்னா, கடலை மாவு கொஞ்சம் அப்படியே தூவி விட்டுறலாம்.
அவ்வளோதான். ஜஸ்ட் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் பரத்தி வச்சுருவோம். வாழைக்காயை நம்ம பரத்தி வச்சாச்சு, அவ்வளோதான். இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. வெண்டைக்காய் போட்ட மோர் குழம்பு, குடமிளகா பருப்பு உசிலி, வாழைக்காய் கறி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.